நான் யார் தெரியுமா? 37. மாறியது நெஞ்சம். இந்த சமயம் கண்ணாவுக்கு மிகவும் சுகமில்லை என செய்தி வந்தது. நானும் மீனாவும் பஸ்ஸில் ஹைதராபாத் சென்றோம். பஸ்ஸில் மீனா தன்னுடைய வேதனைகளை ஒவ்வொன்றாக சொல்லி வந்தாள். அவளுக்கு ஆதரவாக பேசி சமாதானப்படுத்தினேன். ஒரு வழியாக நிம்மதி அடைந்தாள். ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்டில் இறங்கும்போது தெளிவான மீனாவாக இருந்தாள். கண்ணா வீட்டுக்கு சென்றோம். கண்ணா நன்றாகவே இருந்தான், சந்தோஷப்பட்டான். உமாவும் மீனாவும் நன்றாக பேசினார்கள். உமாவின் அப்பா, சித்தி, லட்சுமி, பாலாஜி அனைவரும் பாசத்துடன் பேசினார்கள். மனதுக்கு ஆறுதலாக இருந்தது. கண்ணா கோவிலுக்கு அழைத்துச் சென்றான். நிறைய பேசினோம். ஒரு இரவு மட்டுமே தங்கினோம். ரயிலில் எங்களை அனுப்பி வைத்தான். வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக மீனாவின் ஆசைப்படி வீடு பார்க்க ஆரம்பித்தோம். 1994 ஏப்ரல் மாதம் வளசரவாக்கம் தேவி பிளாட்ஸில் முதல் மாடியில் J3 என்ற பிளாட் வாடகைக்கு கிடைத்தது. முதல் மாடியில் J3 உள்ளது. வீடு மாறினோம். தினமும் காலை நிலாவை வேலைக்கு அனுப்பிவிட்டு தேவி பிளாட்ஸ் வந்து மீனாவையும் பிள்ளைகளையும் பார்த்து பேசிவிட்டுதான் வேலைக்கு செல்வேன். அதுபோல இரவும் தேவி பிளாட்ஸ் வந்து பார்த்து பேசிவிட்டுதான் ஆபீசஸ் காலனி வீட்டுக்கு வருவேன். மீனாவுக்கு நாடார் மளிகை கடை, செல்வன் ஸ்டோர் பழக்கமானார்கள். மீனாவும் நானும் வீட்டுக்கு கலர் டிவி, பிரிட்ஜ் மற்றும் தேவையான பொருட்களை வாங்கி வந்தோம். மீனாவின் அம்மா வந்தார்கள். வீட்டில் டைனிங் டேபிள் ஒன்று வாங்கி போட்டார்கள். கொஞ்ச நாள் இருந்துவிட்டு மீண்டும் கொடைக்கானல் போய்விட்டார்கள். நிலாவின் பெரியப்பா மகன் பிரகாஷ் வீட்டுக்கு வந்திருந்தார். நிலாவின் தங்கை பாக்கியம் மஞ்சள் காமாலை நோயினால் இறந்து விட்டதாக சொன்னார். மேலும் நிலாவின் பெரிய அண்ணன் கட்சி பிரச்சனையால் ஜெயிலில் இருப்பதாகவும் தெரிவித்தார். நிலா கதறி அழுதாள். ஆறுதல் சொன்னோம். 10-15 நாட்கள் சரியாக சாப்பிடவில்லை. கர்ப்பிணி பெண் நன்றாக சாப்பிட வேண்டும் என்று அக்கம் பக்கம் இருப்பார் சொல்ல குழந்தைக்காக சாப்பிட ஆரம்பித்தாள். அன்று நிலாவுடன் கமலா தியேட்டரில் உழைப்பாளி சினிமா போய் வந்தேன். இது எங்கள் 2வது படம். முதல் சினிமா பொன்னுமணி. அதை விருகம்பாக்கம் நேஷனல் தியேட்டரில் சைக்கிளில் சென்று பார்த்தோம். வரும்போது நல்ல மழை. வழியில் ஜெயகார்டன் வீட்டுக்கு வந்து தங்கி போனோம். மீனாவுக்கு மிகுந்த கோபம். ஒரு நாள் நிலாவுக்கு வயிற்று வலி வர கோடம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் கூட்டிச் சென்றேன். 1994 ஜூன் 22 நிலாவுக்கு ஆண் குழந்தை கோடம்பாக்கம் பிரபாகர் ஹாஸ்பிட்டலில் பிறந்தது. கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி. சுகன்யா அம்மா மற்றும் பக்கத்து வீட்டு தோழிகள் வந்து கவனித்தனர். மீனாவும் ஹாஸ்பிட்டல் வந்து குழந்தையை பார்த்து சென்றாள். நிலாவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாள். குழந்தைக்கு அனுகீர்த்தி என பெயர் வைத்தோம். நிலாவின் அப்பா அம்மா வந்தார்கள். வரும்போதே நாட்டுக்கோழிகளோடு வந்தார்கள். மகளையும் பேரனையும் நல்ல கவனித்தனர். வீட்டில் ஒரு ஸ்டீல் காட் ஒன்று வாங்கி போட்டார்கள். கோபிக்கு ரிசல்ட் வந்தது. கோபி நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தான். பிஇ நுழைவுத் தேர்வுக்கு பயிற்சி பெற சைதாப்பேட்டை இன்ஸ்டிடியூட் அனுப்பி வைத்தேன். பிரியாவுக்கும் ரிசல்ட் வந்தது. நர்சிங் படிக்க வைப்பது என முடிவு செய்து எக்மோர் பிரசிடென்சி பள்ளியில் நர்சிங் +1 வகுப்பில் சேர்த்தேன். கோபிக்கு நுழைவுத் தேர்வு முடிந்து மார்க் வந்தது. கவுன்சிலிங் சென்றோம். இசிஇ குரூப் எதிர்பார்த்தோம். அரசு கல்லூரியில் கிடைக்கவில்லை. தனியார் கல்லூரிகளில் தான் இருந்தன. கீழக்கரை முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ குரூப் கிடைத்தது. நந்தனம் விஜய் ஃபவுண்டேஷன் சென்று பணம் வாங்க சென்றேன். அப்போது ராமலிங்கம் என்னும் நண்பர் என்னை சந்தித்து புது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்பதாகவும் அதில் என்னை சேரும்படியாகவும் கேட்டுக்கொண்டார். சரி என்றேன். நிலாவை குழந்தை அனுகீர்த்தியுடன் தேவி பிளாட்ஸ் அழைத்து வந்தேன். சத்யாவையும் பிரியாவையும் கவனித்துக் கொள்ளும்படி சொன்னேன். மீனா, கோபி, பாரதியுடன் கீழக்கரை வந்தோம். கோபியை காலேஜில் சேர்த்தோம். ஹாஸ்டல் சென்று பார்த்தோம். மெஸ் பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ரூம் நன்றாக இருந்தது. கோபியின் ரூம் நண்பர்களைக் கண்டு பேசினோம். கோபியிடம் அறிவுரைகள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்தோம். நிலாவை குழந்தையுடன் போரூர் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். சத்யா 9ஆம் வகுப்பில் சேர்ந்து படித்தாள்.